அப்போ அவங்க காரணத்தினால வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த செல்வாக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டால் நியாயமா இருக்கு. ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கணும், கூட்டணியில் இருக்கும். அதை பாருங்க, இப்படிலாம் பண்ணீங்கன்னா பாஜக வந்துடும். கதவுன்னு இருந்தால் வந்து திறப்பாங்க, சாத்துவாங்க, சாத்துவாங்க, திறப்பாங்க. அதுக்கு தானே கதவே வச்சிருக்கிறது. நீங்கள் திறக்கவே கூடாது அப்படின்னா செவுறு வச்சிருக்கணும். பாஜக நீங்கள் எங்கேயுமே நிற்காதீங்க, நின்றா தோற்று போயிடுவீங்க, 4 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது. அதனால நீங்கள் அப்படியே ஓரமாக நில்லுங்க, சியர் லீடர்ஸ். அதான் மறுபடியும் திமுக இதான்பா மதிமுக. அதனால தான் உதயசீரன் சின்னத்தில் கொடுத்துருக்காங்க. எந்த கூட்டணியிலும் சேர்த்துக்க மாட்டாங்க. எப்படி சேர்த்துப்பாங்க? தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, ஆதரவு, மக்கள் ஆதரவு யார் பக்கம் தெரியாம யார் அவங்க கூட்டணியில் சேர்த்துப்பாங்க? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுப்பா. இடதுசாரி சிந்தனை பேசுறவங்களாம் இப்ப கோடி கோடியா சேர்த்து வச்சுக்கின்னு அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஆனா பசியோட இருக்கவன வா நீ வந்து இடதுசாரியா மாறு அப்படின்னு ஏமாத்தி நிற்கிறாங்க. இப்போ மறுபடியும் அங்கே போனேன், எனக்கு பாஜகவே வேணாம்னு சொன்னீங்க, அந்த கூட்டணியில் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ திமுகவோட போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்க விசிகாவோட அவங்க முன்னாடி கதவை சாத்திட்டாங்க. எத்தனை தடவை ஆமகரி தொட்டுக்கினார், எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார் அப்படின்னு ஒருத்தர் கணக்கு எழுதியிருந்தார். அங்கே சண்டை நடக்குதான், குண்டு போட்டுனுக்கிறாங்களா. இங்கே வந்து அங்கே சண்டையில் எத்தனை குண்டு செலவாச்சுன்னு கணக்கு எழுதாமல் இங்கே வந்து இவர் இந்த கறியை இத்தனை தடவை தொட்டுக்கினார், இந்த கூட்டை வந்து இத்தனை தடவை விருப்பத்தோடு சாப்பிட்டாருன்னு கணக்கு எழுதியிருந்தாங்களாம். இனிமேல் பாமக வந்து எனக்கு தெரிஞ்சு 26 யாருமே சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேமுதிக, பாமக, அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன் அன்புதாசன். எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டெய்லி பெஞ்ச் அருண் சார் இருக்காரு. அவர்கிட்ட கேட்க நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் சார். வணக்கம் அன்பு சார். திமுக கூட்டணியில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போதான் ஸ்ட்ராங்லேருந்து ஒரு அடுத்த ஸ்டெப் வராங்களோ, கூட்டணி பேச்சுவார்த்தையில் எங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா சீட் வேணாம் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமா, அதெல்லாம் அப்படி தான் சொல்லுவாங்க. ஆனால் தேர்தல் நேரத்தில் அப்போ இருக்கின்ற சூழ்நிலைகள் அதெல்லாம் பார்க்கணும் இல்லையா. எல்லாரும் வந்து அதிக சீட்டு கேட்டால் அப்புறம் இருக்கிறதே 234, போன தடவை கொடுத்ததே அதே கொடுக்குறாங்களா, அதுவே பெரிய விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது, மக்கள் ஆதரவு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? திமுகவுடைய ஆட்சி அதானே. இவங்க இல்லைல்ல. அப்போ அவங்க காரணத்தினால வந்து செல்வாக்கு இருக்குது அப்படின்னும் போது அந்த செல்வாக்கில் நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டால் நியாயமா அன்பு? ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கணும், கூட்டணியில் இருக்கும். அதை பாருங்கள், இப்படிலாம் பண்ணிங்கன்னா பாஜக வந்துடும். அது ஓகேவா உங்களுக்கு? அதான் சொல்ல போகிறேன். அவ்வளோதான். ஆனால் இவங்க இப்படி சொல்கிறாங்கல்ல, அதே டைலாக இவங்களும் கற்றுக்குன்னு இந்த பாருங்க, எங்களுக்கு நீங்கள் அதிக சீட்டு கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆட்சியும் போயிடும், நாங்கள் வந்து தாவேகா பக்கம் போயிடுவோம், அப்போ பாஜக வந்துடும். இவங்க எப்படி இதை மிரட்டுறாங்களோ அதையே வச்சு அவங்களும் மிரட்ட ஆரம்பிச்சாங்கன்னா என்ன பண்ணுறது? அதை ஏற்கனவே கதவை க்ளோஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு சார். அவர் சொல்வாருங்க. அவர் வந்து யாருக்கு கதவை க்ளோஸ் பண்ணார்? விஜய் கூப்பிட்டாரு, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு. அதிமுக கூப்பிட்டாரு, கதவை க்ளோஸ் பண்ணிட்டு. அவ்வளோதானே. அது அந்த படத்தில் ஒரு டைலாக் சொல்லுவார். அந்த மாதிரி சாத்தினா திறக்கலாம், திறந்தா சாத்தலாம். சாத்தின கதவை தானே திறக்க முடியும். திறக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்களோ? அது என்னப்பா, அது கதவுன்னு இருந்தால் வந்து திறப்பாங்க, சாத்துவாங்க, சாத்துவாங்க, திறப்பாங்க. அதுக்கு தானே கதவே வச்சிருக்கிறது. நீங்கள் திறக்கவே கூடாது அப்படின்னா செவுறு வச்சிருக்கணும். புரியுதுங்களா? அதனால தான் அவர் கதவுனே சொன்னாரா சார்? இதெல்லாம் குறியீடுகள். ஏன்னா இன்றைக்கி இந்த தமிழ் சினிமா வந்து நமக்கு நிறைய குறியீடுகளை சொல்லி கொடுத்துக்குது அன்புதாசன். ஸோ அதே மாதிரி நம்மளும் கற்றுக்கணும். கரெக்ட், கதவுன்றது ஒரு மிகப்பெரிய குறியீடு. எப்போ ஒன்றா திறக்கலாம், சாத்தலாம். ஆனால் சுவர் அப்படி கிடையாது. இது நல்லா இருக்குல்ல. அப்போது அந்த கதவு திறக்குமா? திறக்கலாம், திறந்தா போகலாம், நிறைய கொடுக்கலாம். ஏன்னா அங்கே போனால் நிறைய கிடைக்கும். இப்போது தேமுதிக கூட போன தடவை யார் யார்கிட்டயோ என்னென்னோ கேட்டு பார்த்து அமமுகவில் போனாங்க, நிறைய கொடுத்தாங்க. ஜெயிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுடைய வேல்யூ தெரிஞ்சிச்சு. அதனால தானே பாராளுமன்ற தேர்தல் 5 சீட்டு கொடுத்தாங்க. அவங்க அன்றைக்கி வந்து அவங்க கொடுத்துருந்த ஒரு 4 சீட்டு இல்லை 6 சீட்டு அதுக்கு ஒத்துந்து போயிருந்தாங்கன்னா இப்போ கஷ்டம். தோத்தாலும் பரவாயில்ல, எங்கள் வேல்யூ தெரியணும் அப்படின்னு தைரியமாக அமமுகவில் போனாங்க. படுதோல்வி. ஆனாலும் பாராளுமன்றத்தில் 5 சீட்டு கிடைச்சது இல்லை. ஸோ அதே மாதிரி இவங்களும் ராஜ்யசபா வேறு கேட்குறாங்க. அது வேற, அது 26 கொடுக்குறேன் வேற சொல்லிட்டாங்க.
இதுவாது பார்த்தீங்கன்னா அது அரசியல் நாகரிகம் கருதி வெளியிடவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஓப்பனாகவே பகீங்கரமாக அறிவித்து விட்டார்கள் இல்லையா, ஒரு ராஜ்யசபா சீட்டு வேறு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி அவங்களும் வந்து ரைட்டு 26ல் என்ன வெஞ்சு போனால் ஏதாவது எம்எல்ஏ சீட்டு கிடச்சி 4 எம்எல்ஏ உள்ளே போவாங்க. இப்போது அது இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் அடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு கிடைக்கும் அப்படின்னு இவங்களும் தேமுதிகவை பார்த்து கற்றுக்கின்னு கதவை திறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அன்புதாசன்? பயமாகுது நீங்கள் கேட்ட உடனே. அதான் சார், திமுக கொடுப்பாங்களே எனக்கு ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு தொகுதியில் வந்து 2 கட்சி நிற்கிறாங்கன்னா திமுக சண்டை போகிறதுக்கும் அதிமுக விசிக சண்டை போகிறதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல சார். அப்படின்னும் போது அவங்க ஆட்சியை தக்க வைக்கணும்னா நம்ம தான் நிற்கணும் அவங்க நினைப்பாங்கல்ல, எப்படி எக்ஸ்ட்ரா சீட்டை கொடுப்பாங்க? அப்போ கூட்டணி கட்சிகள் நின்றால் ஜெயிக்க முடியாது, அதிமுகவும் திமுகவும் எதிராக போட்டி போட்டால் தான் ஜெயிக்க முடியும் அப்படின்றீங்களா? இல்லை, இது பாஜகவில் சொல்கிற மாதிரி இருக்குது. பாஜக வெர்சஸ் திமுகனா ஜெயிக்க முடியாது, அதிமுக வெர்சஸ் திமுக தான் ஜெயிக்க முடியும். பார்லமெண்ட் தேர்தலே இப்போ காங்கிரஸ் வெர்சஸ் பிஜேபி பார்க்கும்போது கொஞ்சம் ஃபைட் வந்து கம்மியாக தான் இருக்கும். காங்கிரஸ் வெர்சஸ் ஸ்டேட் பார்ட்டிஸ் பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஓட்ஸ் வந்துச்சுல சார், அந்த மாதிரி தானே? அப்படி சொல்கிறீங்க. அப்போ பேசாமல் கூட்டணி கட்சிகள்லாம் நீங்கள் வந்து கூட்டணியில் மட்டும் இருங்க, எலெக்ஷனில் நிற்காதீங்க. 234 நாம நல்லா இருக்குது இந்த ஐடியா. 2 பக்கமுமே அதிமுக கூட்டணியிலும் இதையே சொல்லலாம். பாஜக நீங்கள் எங்கேயுமே நிற்காதீங்க, நின்றா தோற்று போயிடுவீங்க, 4 சீட்டு கூட ஜெயிக்க முடியாது, அதனால் நீங்கள் அப்படியே ஓரமாக நில்லுங்க, சியர் லீடர்ஸ். ஆமாம், அப்படியே கைத்தட்டுங்க, நாங்கள் 234 போட்டி போடுறோம். அதே மாதிரி திமுகவும் சொல்லலாம், இது பாருங்க அங்கே அவங்க மட்டும் தான் நிற்கிறாங்க, நீங்கள் இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியாது. அட்லீஸ்ட் பாஜக ஒரு 80 சீட்டில் நின்றாலாவது பார்த்தீங்களா அந்த 80 சீட்டை எங்களுக்கு பிரித்து கொடுங்க அப்படி. அப்பா இதில் இவ்வளோ பெரிய தந்திரங்கள் இருக்குதா? இப்போ பாஜகவை வந்து நீங்கள் 20 சீட்டோட லிமிட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ அண்ணாண்ட பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கும் அந்த 20 சீட்டை தான் பகிர்ந்து கொடுப்பாங்க. ஏன்னா அதிமுகவோட உங்களால் போட்டி போட முடியாது. நீங்கள் தானே சொன்னீங்க, நல்லா வியூகம் வகுக்கிறப்பா, நீ பேசாமல் நீ கூட ட்ரை பண்ணலாமே. அப்போ இந்த பக்கம் பாஜக 20 கொடுத்துட்டு நிறுத்திட்டோம்னா இன்னாண்ட பக்கம் கூட்டணி கட்சிகளுக்கு 20, மீதி வந்து பாஜக மட்டும். அப்போ வந்து அந்த 214 மீதம் இருக்கின்ற தொகுதிகளில் ஏடிஎம்கே வெர்சஸ் டிஎம்கே நல்லா இருக்குது இந்த ஃபைட்டு. அப்படியே இல்லைன்னா ஒட்டுக்கா பாஜக நீங்களும் அப்படி ஓரமாக நில்லுங்க, கூட்டணி கட்சிகள் நீங்களும் நில்லுங்க, நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டுக்கிறோம், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பாஜக வந்துடும். நல்ல ஐடியாவாக இருக்குது, கொளுத்தி போடுங்க, பெருசாக பரவட்டும். அதே சார், இப்போ வந்து நம்ம வந்து கூட்டணியில் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் இதுக்கு முன்னாடி வந்து இந்த சீட்டோட இப்போ எக்ஸ்ட்ரா கேட்கறதுக்கு இது வந்து பிரச்சனை ஆகும், ஆப்போசிட்டில் இருக்கிற கூட்டணி கட்சிகளை வந்து தப்பாக பார்ப்பாங்க, வந்து சண்டைன்னு சொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு ஏன் பேசுகிறாங்க? அப்போ தான் அதிக சீட்டு கொடுப்பாங்க. நீங்கள் ஒன்றுமே கேட்காம இருந்தால் ஏற்கனவே கொடுத்தது கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? இதயத்தில் இடம் கொடுத்ததெல்லாம் நம்ம வரலாறுல இருக்குது அன்புதாசன். அந்த மாதிரி இதயத்தில் இடம் கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதனால் இப்போவே நம்ம அதாவது அட்லீஸ்ட் போன தடவை கொடுத்த அளவுக்காவது வேணும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியெல்லாம் அப்படி அப்பப்போ இப்படியா அப்படியா அது கதவு கிட்ட போய் கையை வைக்கணும், அது திறக்கிறதா வேணாமா இல்லை வந்து லாக் பண்ணுறதா அப்படின்னு கம்யூனிஸ்டுகள்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுடைய செல்வாக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கம்யூனிஸ்டுகள்லாம் பேசுகிறாங்கன்னா ஏங்க திமுக அந்த அளவுக்கா வந்து பலம் குன்றி போய்விட்டது. தேர்தல் செலவுக்கு யார் கொடுப்பாங்க? அது கம்யூனிஸ்டுகளை வந்து விடுங்க, நீங்கள் அதான் வந்து 15, 10லாம் கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் கொடுத்தாங்களா இல்லையா, இல்லை அது வந்து ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபராக என்ன அதெல்லாம் நம்ம கேட்கக்கூடாது. அவங்க வந்து நல்ல வளமாக தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கம்யூனிஸ்டுகளை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த கம்யூனிஸ்ட சிந்தனைகள் இடதுசாரி சிந்தனைகள் அப்படின்னு பேசுகிற கமல்ஹாசன் அவர்களுடைய சொத்து பட்டியலே பார்த்தா ஓவோ அப்படின்னு இருக்குது. ஒன்று கவனிச்சிங்களா? அதாவது ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் வந்து கம்யூனிசம் பேசுகிறவங்கெல்லாம் வந்து அந்த ஏழை எளிய இவங்க தான் பேசுவாங்க கம்யூனிசம் அப்படின்னு. பணக்காரர்கள்லாம் யாருமே வந்து கம்யூனிசம் பேச மாட்டாங்க, கம்யூனிஸ்ட்னால அப்படின்வாங்க. ஆனால் இன்றைக்கி ட்ரெண்டே மாறி போச்சு. கோடி கோடியாக குவிச்சு வச்சுக்கிறவங்க தான் வந்து இடதுசாரி சிந்தனைகள்னு பேசுகிறாங்க. சரி பேசுகிறீங்கல்ல, இப்போ இவ்வளோ கோடி வச்சுக்கிறீங்கல்ல, அதை எல்லாருக்கும் எடுத்து குத்துற வேண்டியது தானே? ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ கோடி தேவையா அப்படின்னு நம்ம யோசிக்கணுமா வேணாமா? நீங்கள் இடதுசாரின்னு சொல்கிறீங்க, எத்தனை மக்கள் இதில் வேறு சொல்கிறாங்க பாருங்க, மோடி ஆட்சியில் வறுமை ஒழிப்பு எதுவுமே இல்லை, வேலையில்லா திண்டாட்டம். சரி, அப்போ அந்த கோடி வச்சுக்கிறீங்கல்ல, அதை வந்து நீங்கள் பகிர்ந்து கொடுங்க, இல்லை ஒரு தொழிற்சாலையை ஆரம்பித்து அவங்களுக்கு வேலை கொடுங்க. அதெல்லாம் செய்ய மாட்டீங்க. சரி தொழிற்சாலை ஆரம்பிக்கிறதாவது முதலாளி அப்படின்னு சொல்லுவீங்க, பிரித்து கொடுத்துருங்க அவங்கக்கிட்ட இருக்க சொத்தை, மக்கள் கொடுத்த காசு தானே, அப்படி தானே வருது இந்த காசு. நீங்கள் என்ன பண்ணீங்க? வேறு இண்டஸ்ட்ரி வச்சு அதை சம்பாதிச்சிங்க, சினிமாவில் நடிச்சிங்க, சினிமாவில் எப்படி காசு வருது? ஜனங்க சில்லறையை செதற விட்டாங்க, அதில் வந்த காசு தானே, மக்கள் பணம் மக்களுக்கே போகட்டும், நாளைக்காக ஏன் இன்றைக்காக எடுத்து கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுது? ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதுப்பா. இடதுசாரி சிந்தனை பேசுகிறவங்களாம் இப்போ கோடி கோடியாக சேர்த்து வச்சுக்கின்னு அதை ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க.
ஆனால் பசியோட இருக்கவனை வா நீ வந்து இடதுசாரியா மாறு அப்படின்னு ஏமாத்தி நிற்கிறாங்க. என்ன நியாயம் இது? முதல்ல உங்ககிட்ட இருக்க சொத்தை எல்லாருக்கும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி பேசுங்க. கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் அப்படின்னா முதல்ல இந்த மாதிரி சொத்து சேர்த்து வச்சுக்கிறதே தப்பு. ஏன்னா பேசுறது கம்யூனிசம், பண்ணுறது கேபிட்டலிசமா, என்ன போங்குது? அதான் சார் இப்போ திமுக கூட்டணியிலேருந்து எனக்கு வந்து சீட்டு வேணும் காங்கிரஸ் கேட்கலாம், பிஜேபி விசிகே கேட்கலாம், கம்யூனிஸ்ட் கூட கேட்கலாம். மதிமுக கிளையா இருந்து ஏன் கேட்குறாங்க? மதிமுக அந்த கட்சி இருக்குதா இன்னும்? அவங்க தான் திமுகவோட கிளையாக மாறிட்டாங்கல்ல சார். அதான் மறுபடியும் திமுக இதான்பா மதிமுக. அதனால தான் உதயசீரன் சின்னத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணலான்னா மதிமுக உங்களுக்கு வந்து எத்தனை சீட்டு வேணும் இந்த தடவை தாராளமாக கொடுக்கலாம். இப்போ வந்து விசிகாவெல்லாம் கூப்பிட்டு இது பாருங்கள் இந்த தடவை மதிமுகவுக்கு நாங்கள் அதிக சீட்டு கொடுக்குறதா இருக்கோம், அதனால் நீங்கள் கொஞ்சம், ஏன்னா வைகோ வந்து மூத்த அரசியல்வாதி இல்லையா, ரொம்ப மூத்தவர். அதனால் அவர் கட்சிக்கு இந்த தடவை ஒரு ரெகக்னிஷன் கொடுக்குறதா இருக்கும். மதிமுக ஒரு 40 சீட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கல, இங்கே எக்ஸ்ட்ரா கொடுங்கன்னு கேட்க மாட்டாங்க. இல்லை பரவாயில்ல, 40 எம்எல்ஏ சீட்டு 50 எம்எல்ஏ சீட்டு கூட கொடுக்குறோம். எங்கள் சின்னத்தில் எங்கள் ஆட்கள் போட்டி போடுவாங்க மதிமுகன்னு சொல்லிக்கங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இப்போ மட்டும் என்ன மதிமுக இல்லையா, மதிமுகவாக இருக்காங்க. எப்படி ரவிக்குமார் அந்த மாதிரி தான் அது. எங்கள் சின்னத்தில் நிற்கிறீங்க அப்படின்னும் போது எங்கள் ஆளையே நாங்கள் நிற்க வைக்கிறோம். எதுக்கு நீங்கள் வேற வந்து செலவுன்னு இல்லை, வந்து உங்கள் ஆட்களில் யார் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற கட்சி தம்மாத்துண்டு கட்சி, அதில் இவர் குத்துட்டிங்களா அவர் குத்துட்டிங்களா அப்படின்னு இது பண்ண வேண்டியிருக்கும். அதனால் சின்னமும் எங்களுதே ஆட்களும் எங்களுதே, நீங்கள் மட்டும் சொல்லிக்கங்க மதிமுக 50. இது கூட டீலிங் நல்லா இருக்குல்ல, சூப்பர் ஐடியாலாம் வருதுப்பா அப்படியே உன்னோட பேசும்போது. சரி இப்போ நம்ம திமுக கூட்டணி எடுத்துக்கிட்டா அடுத்த ஆப்போசிட் கூட்டணியில் பார்த்தா இன்னும் அப்பாவுக்கு அந்த மகனும் சண்டை ஓயில போல சார். அது ரொம்பவே அரசியல் நாகரிகம் இல்லாத விஷயமா இருக்குது. அதுலேயும் ஐயா ராமதாஸ் அவர்கள் வந்து இன்றைக்கி அவருடைய மகன் மருமகள் அவங்கள பற்றிலாம் அவர் பேசிகிட்டு இருக்காரு. சரியில்லைங்க, 64 வகையான பதார்த்தங்கள் அப்படின்ட்டு அப்புறம் டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட். எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டு யாராவது 64 வகையான பதார்த்தங்கள் வைப்பாங்களா? பதார்த்தங்கள் அப்படின்னா சாப்பாட்டில் தான் இந்த கூட்டு கறி அதெல்லாம் சொல்லுவாங்க, அதுவும் 64 விதமா? அவர் தான் சொல்கிறார். என்னங்க இதெல்லாம் வந்து, அதாவது ஒரு கட்சியிலேருந்து ஒருத்தர் விலகி வெளில போகிறார், இல்லை கட்சிக்குள்ளே ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா அப்போ அவரை பற்றி வந்து தவறாக பேசுவது அப்படின்றதையே என்னால் ஏற்றுக்க முடியாது. ஏன்னா நேற்று வரைக்கும் வந்து அவர் கட்சியில் உங்களுக்கு வேண்டியவராக இருக்கும்போது அவர் ரொம்ப நல்லவர் வல்லவர் அப்படின்லாம் சொல்லிவிட்டு அப்புறம் இன்றைக்கி வந்து பிரச்சனை பண்ணுறாருனோடனே அவரை பற்றி இந்த மாதிரி பேசுகிறீங்களா இப்படி தான் நான் கேட்பேன். அப்படி இருந்துச்சு இங்கே கட்சி அப்படின்றதையும் தாண்டி பிரச்சனை கட்சிக்குள்ளே அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க, ஆனால் குடும்பத்தில் தான் பிரச்சனை. அப்போது குடும்ப உறுப்பினர்கள் மகன் மருமவள் இவங்கள பற்றியே வந்து நீங்கள் இது மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொன்னால் நல்லா இல்லையா அன்புதாசன்? அது ரொம்ப ரொம்ப தப்பான அப்ரோச்சாக எனக்கு தெரியுது. அது சரி, அப்படியே வந்து ஒரு விருந்தினர் வராருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விருந்தோம்புதல் அப்படின்றது தமிழர் பண்பாடு. ஐயா அவர்களும் வந்து தமிழ் அப்படின்னு சொல்லுவார், மக்கள் தொலைக்காட்சியில் வந்து அப்படியே தமிழ் வார்த்தைகளை பேசுவார், குழந்தைகளுக்கெல்லாம் தமிழ் பெயர் வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவார். ஆனால் அவங்க வீட்டில் என்ன பேர் வச்சுக்கிறாங்க அப்படின்லாம் கேட்காதீங்க, கேட்டிங்கன்னா கோவம் வந்துடும். அது இருந்துட்டு போட்டோம் விடுங்க, மற்றவங்களுக்கு தான் அந்த அட்வைஸ், அவ்வளோதான் அப்படி சொல்லிக்க வேண்டியது தான். ஆனால் அந்த விருந்தோம்புதல் தமிழர் பண்பாடு அப்படின்னும் போது அப்போ விருந்தினர் வந்து சாப்பிட்டாருனதை இத்தனை பதார்த்தத்தோடு சாப்பிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி பேசின ஒருத்தர் வந்து விருந்தினரே பேசினார், எத்தனை தடவை ஆமகரி தொட்டுக்கினார், எத்தனை தடவை இதை தொட்டுக்கினார் அப்படின்னு ஒருத்தர் கணக்கு எழுதியிருந்தார். அங்கே சண்டை நடக்குதான், குண்டு போட்டுனுக்கிறாங்களாம். இங்கே வந்து அங்கே சண்டையில் எத்தனை குண்டு செலவாச்சின்னு கணக்கு எழுதாமல் இங்கே வந்து இவர் இந்த கறியை இத்தனை தடவை தொட்டுக்கினார், இந்த கூட்டை வந்து இத்தனை தடவை விருப்பத்தோடு சாப்பிட்டாருன்னு கணக்கு எழுதியிருந்தாங்களாம். இந்த மாதிரி அவர் ஒருத்தர் சொல்லியிருந்தார். அவராது சாப்பிட்டவர் சொல்கிறாரு, சாப்பாடு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் கூட நாகரிகம் இல்லை. ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க? கட்சி வந்து ஒன்றும் இல்லாமல் போகுது, அதுதான் இப்போ நடக்க போகுது, வேற ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ பேச்சுவார்த்தைக்காக இப்போ வந்து குருமூர்த்தி கூட்டு வந்தாங்க, அவங்க 2 பேரும் வந்தாங்க, அப்பயே நான் வந்து பேச்சுவார்த்தை உடனே பண்ணல, ட்ரா மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஏங்க இதெல்லாம் சொல்லிக்கலாங்க, கட்சியில் ஒன்றும் இல்லாமல் போகுது, அவ்வளோதான், அதுதான் நடக்க போகுது. அது பேச்சுவார்த்தைக்காக கூப்பிட்டு வந்தீங்க இல்லை எதுக்காக கூப்பிட்டு வந்தீங்க அதெல்லாம் உங்கள் தனிப்பட்ட விஷயம். குடும்பத்தில் இருக்க பிரச்சனையை வந்து இப்படி மற்றவங்க தான் வந்து தீர்த்து வைக்கணுமா? இவர் தானே குடும்பத்துக்கு மூத்தவர், அந்த இயக்கத்துக்கும் மூத்தவர், கட்சிக்கும் மூத்தவர், நிறுவனர். அப்படி இருந்துச்சு அவர் வந்து கட்சியுடைய நலன் என்ன, எதிர்காலம் என்ன அப்படின்றதை யோசிச்சு இதை காதும் வச்ச மாதிரி முடிக்கணுமா? இது கட்சிக்குள்ள பிரச்சனைன்னு திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க, குடும்பத்தில் இருக்க பிரச்சனை இல்லையா? அப்போ அந்த குடும்பத்து பிரச்சனையில் அடுத்தவங்களை தலையிட வர்றது சரியா? உன் குடும்பத்திலேயே ஒரு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க அன்புதாசன்,
நீங்கள் எப்படி ஒரு 4 பேரை கூப்பிட்டு வந்து வாங்க மத்தியஸ்தம் பண்ணுங்க அப்படி தான் சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். அப்புறம் இங்கே வந்து என்கிட்ட பேசும்போது சார் எங்கள் குடும்பத்தில் பிரச்சனை சார், நீங்கள் வந்து தீர்த்து வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்களா? இல்லை இன்னொரு இடத்துல போயிட்டு ஆமாம் டெய்லி பஞ்ச் அருண் வந்தார் பேசினார், ஆனால் பிரச்சனை ஒன்றும் தீரலப்பா, அது டிஆர்எஸ்க்கு போயிருக்கோம் இப்படியா சொல்லுவீங்க? இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் தப்பு இல்லையா? ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. ஒருவேளை வந்து இந்த கட்சி இதோட முடிந்து விடட்டும் அப்படின்னு நினச்சிட்டாரா அப்படின்னு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. இல்லை சார், இப்போ வந்து அந்த கட்சியோ அந்த வன்னியர் சங்கத்தை எடுத்துக்கிட்டா அதில் ஒரு முக்கியமான ஃபேஸாக இருக்கும் ராமதாஸ். இப்போ வந்து இந்த மாதிரி நடக்கிறது வந்து அந்த கட்சிக்கு ஒரு பேட் நேமை உருவாக்கணும் அவருக்கும் தெரியும். ஏன் இருந்தாலும் அதை பண்ணிகிட்டே இருக்காரு. அதுதான் நான் சொல்கிறேன். அதாவது கட்சி வந்து நான் ஆரம்பித்த கட்சி நானே முடித்து வைக்கிறேன்னு முடிவுக்கு வந்துட்டாரான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது, வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். எவ்வளவோ உச்சங்களுக்கு போயிருக்க வேண்டிய கட்சி அது. ஆரம்ப காலகட்டத்தில் எனக்கு தெரியும் அன்புதாசன், நான் அவங்களுடைய போராட்டங்களை எல்லாம் பார்த்துருக்கேன். அப்படியே ஸ்பான்டேனியஸாக மக்கள் திரண்டு வந்து அந்த போராட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். அதுவும் ஒரு கட்சி அமைப்பாக கூட இல்லாமல் ஒரு சமுதாய அமைப்பாக இருந்து அவ்வளவு பெரிய ஒரு மாஸ் காட்டினவர் ஐயா அவர்கள். அந்த ஆரம்ப காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மாநிலத்தில் 20%, மத்தியில் 2%, இதுதான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. எவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் தெரியுமா? ஆனால் அப்படி வந்து ஒரு எழுச்சியோடு வந்த கட்சியை வந்து ஒரு ரெகக்னிஷன் கூட இழந்து இன்னைக்கு நிற்கின்றது. அதை கூட வாங்க முடியல. அப்படின்னும் போது சரியான பாதையில் அவங்க போல, அப்ரோச்சும் சரியில்லை, ஸ்ட்ராட்டஜியும் சரியில்லை, எதுவுமே சரியில்லை. அப்போது இனிமேல் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா இது தொண்டர்கள் மத்தியில், கட்சிக்காரங்க மத்தியில் பெரிய குழப்பம், யார் பக்கம் போகிறதுன்னு தெரியாமல். இப்போது வைகோ கலைஞர் அப்படின்னா கூட தே கேன் டேக் சைட்ஸ். எஸ் சார். இப்போ அப்பா மகன் அப்படின் போது நாளைக்கு 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. அது இல்லாமல் இப்போ ராமதாஸ்ன்ற வயசாகுது, அப்போது அடுத்த தலைவர்னு இவர் தான் சொல்லிட்டாரு. இப்போ வந்து நம்ம ஒரு முடிவை வந்து மாற்றுறது இப்போ கட்சிக்கு தானே கெட்ட பேர். கட்சி கெட்ட பேர், கட்சி தொண்டர்களுக்கு குழப்பம், கட்சி ஒன்றும் இல்லாமல் ஆகக்கூடிய நிலைமை. 26 எலெக்ஷன்ஸ் வேறு வரும்போது அப்போ கூட்டணி பேசுகிறவங்க யார் கூட பேசுவாங்க? முதல்ல அவங்க சொல்லுவாங்க, இல்லைங்க இது எங்கே கட்சி இருக்குதுன்னே எங்களுக்கு தெரியல, அதனால் நீங்கள் முதல்ல ஒன்றா சேர்ந்து வாங்க. இல்லைங்க நாங்கள் இன்னும் ட்ராவில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஐ எம் சாரின்ட்டுருவாங்க. யாருமே சேர்த்துக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் மாற்றம் முன்னேற்றம் அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா ஐயா அவர்கள் வந்து அவர் தலைமையில் கேண்டிடேட்டை போடலாம், அவ்வளோதான் நடக்க போகுது. ஒன்றும் இல்லாமல் போக போகுது கட்சி. இப்போ புரியுதுங்களா ஏன் நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லாமல் போக போகுது அப்படின்னு? எந்த கூட்டணியிலையும் சேர்த்துக்க மாட்டாங்க. எப்படி சேர்த்துப்பாங்க? தொண்டர்கள் யார் பக்கம் இருக்காங்க, ஆதரவு, மக்கள் ஆதரவு யார் பக்கம் தெரியாமல் யார் அவங்க கூட்டணியில் சேர்த்துப்பாங்க? இவர் ஒரு லிஸ்ட்டு கொடுப்பாரு, அன்புமணி அவர்கள் லிஸ்ட்டு கொடுப்பாரு, எப்படி இவருக்கு 20 அவருக்கு 20ன்னு கொடுக்க முடியுமா? அதான் சார் ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்கிறாருன்னா, நான் தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு என்னோட நெஞ்சிலே குத்துறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் வரலையே வச்சு என் கண்ணை குத்துறாங்கன்றாரு. என்னது அதுக்கப்புறம் தந்தை குருவை மிஞ்சிய சிஷ்யன் இருக்கலாம், ஆனால் தந்தையை மிஞ்சிய தனையன் இருக்கக்கூடாதுன்னு அப்படிலாம் யாரும் சொன்னவே இல்லையே. தாய் 8 அடி பாய்ந்தால் குட்டி 16 அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது தாய்னா தந்தையும் தான் எடுத்துக்கணும். என்ன தாய் மட்டுமா பாயும்? ஒரு புலி வந்து அப்படின்னா தாய் புலி மட்டும் இல்லை, தந்தை புலியும் பாயும் இல்லையா? அதே மாதிரி தான் குட்டி புலி, அது ஆண் புலியாக இருந்தாலும் பெண் புலியாக இருந்தாலும் அது பாய்தான் செய்யும். தாய்ன்றது ஒரு உருவகமாக எடுத்துக்கணும். தாய் தந்தை எல்லாம் ஒன்று தான். வள்ளுவர் கூட ஒரு குறள் சொல்லிக்கிறாரு, அவையத்து முந்தி இருப்ப செயல் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது முழுசாக நீங்களே போட்டுக்காங்க. இந்த மாதிரி நிறைய குறள் இருக்குது. அதனால் இது வந்து கட்சி தலைவர் செயல் தலைவர் அப்படின்றத விட நம்முடைய மகன் அவர் வந்து கட்சி அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போகின்றார் அப்படின்னு சொன்னால் அதை ஏற்றுக்கணும். அப்படி இல்லையா இவருடைய ஸ்ட்ராட்டஜி சரியில்லை, இவங்களோட கூட்டணி சேர்ந்தது சரியில்லை அப்படின்னு ஓப்பனாவது சொல்லணும். இவங்க வந்து அதிமுக விட்டுட்டு பாஜகவோட போனது தவறு, அவங்களுடன் எங்களுக்கு கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிடுங்க. சரி, இது கொள்கை ரீதியான மோதல் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ யாரோட கூட்டணி அப்படின்னு ஒரு கேள்வி வரும். இப்போ எங்களுக்கு அதிமுகவோட தான் கூட்டணினா ஏற்கனவே பாஜக அங்கே போயிட்டாங்க, இப்போ மறுபடியும் அங்கே போனேன்னு எனக்கு பாஜகவே வேணாம்னு சொன்னீங்க, அந்த கூட்டணியில் போயிருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ திமுகவோட போகிறது அப்படின்னு சொன்னால் அவங்க விசிகாவோட அவங்க முன்னாடி கதவை சாத்திட்டாங்க, கிடையாதுன்ட்டாங்க. மேபி விசிகா வெளில போனால் ஒரு சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ, இருக்கலாம், நடக்கலாம் இல்லையா? சரி, ப்ரெஸ் மீட்டில் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய வீட்டில் இருக்கிற பெண்கள் வந்து அரசியலுக்கு வரதை நான் விரும்பலாம் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து அவங்க பெண்களுக்கு மட்டும், அவங்க குடும்ப பெண்களுக்கா இல்லை அங்கே பெண்களுக்கே அவர் மரியாதை கொடுக்கல நம்ம எடுத்துக்கலாமா? அதுவும் வந்து ஒரு தவறான புரிதல் தான். நாளைக்கு அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லுவாங்க, நான் அப்படி சொல்லலை இப்படி சொல்லலை, எங்கள் குடும்பத்திலேருந்து வேண்டாம் அப்புறம் குடும்ப அரசியல்னு சொல்லுவாங்க, இப்படி ஒரு முட்டு கட்டுவாங்க. ஆனால் முகுந்தனை மட்டும் அவர் தானே கொண்டு வந்தார். அதான் அது வந்து அதான் முட்டு கொடுப்பாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இது வந்து எப்படிங்க உடனே இந்த பக்கத்தில் இது பார்த்தீங்களா இது ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு மூத்த அரசியல் தலைவர் கொஞ்சம் பார்த்து வார்த்தைகளை சூஸ் பண்ணியிருக்கலாம்.
இப்போ எல்லாரும் வந்து கலாய்க்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு. ஏற்கனவே கட்சி குழப்பத்தில் இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் வேற வந்து இவங்க ஆணாதிக்கவாதிகள், அதுக்கப்புறம் பெண்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னாங்கன்னா அப்புறம் என்ன ஓட்டு வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இனிமேல் பாமக வந்து எனக்கு தெரிஞ்சு 26ல் யாருமே சேர்க்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தேமுதிக, பாமக, அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் கட்சி இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி அமைச்சாதான் உண்டுன்னு நினைக்கிறேன் அன்புதாசன். ஸோ உங்கள் நேரத்தை ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்க ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி அன்புதாசன்.